துப்பாக்கி தோட்டாக்களை பறிமுதல் செய்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை விமான நிலையத்தில் இருந்து திருச்சி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட தயாராகி கொண்டிருந்த நிலையில் விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் உடைமைகளையும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து அனுப்பி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பிரபல திரைப்பட நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கருணாஸ் அவர்கள் விமானத்தில் திருச்சி செல்வதற்காக விமான நிலையம் வந்திருந்தார். அவருடைய கைப்பையை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் பரிசோதித்தனர். அப்போது அந்த கைப்பையில் வெடிபொருள் இருப்பதாக எச்சரிக்கை அலாரம் ஒலித்தது. இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பையை தனியாக எடுத்து வைத்து கருணாஸிடம் விசாரித்தனர். ஆனால் கருணாஸ் கைப்பையில் பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து கைப்பையை பாதுகாப்பு அதிகாரிகள் திறந்து பரிசோதித்து பார்த்தனர். அப்போது அதனுள் 2 பாக்ஸுகள் இருந்தன. அந்த பாக்ஸுகளில் ஒவ்வொன்றிலும் 20 துப்பாக்கி குண்டுகள் வீதம் மொத்தம் 40 துப்பாக்கி லைவ் குண்டுகள், அதாவது வெடிக்கும் விதத்தில் லைவ் துப்பாக்கி குண்டுகள் இருந்தது. அவைகளை அனைத்தையும் கை துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய 32 mm ரக குண்டுகள் ஆகும். உடனடியாக துப்பாக்கி குண்டுகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் கருணாஸிடம் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது கருணாஸ், நான் துப்பாக்கி லைசன்ஸ் ஹோல்டர், என்னிடம் உள்ள கை துப்பாக்கியில் பயன்படுத்துவதற்கான குண்டுகள் இவை. விமானத்தில் குண்டுகளை எடுத்து செல்லக்கூடாது என விதிகள் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் அவசரமாக புறப்பட்டு வந்ததால் பையில் இருந்த துப்பாக்கி குண்டுகள் பாக்ஸுகளை நான் கவனிக்கவில்லை என்றும் கூறினார். ஆனால் தெரியாமல் பையில் குண்டுகள் இருந்து விட்டது என்றும் தெரிவித்தார். தனது துப்பாக்கி லைசன்ஸ், அது புதுப்பித்து ஆவணங்கள் போன்றவையும் காட்டினார். ஆனாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு விதிமுறைகளின்படி துப்பாக்கி குண்டுகளை விமானத்தில் எடுத்து செல்ல தவறு என்று, எனவே உங்களை இந்த பயணிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தனர். கருணாஸ் திருச்சி விமான பயணத்தையும் ரத்து செய்தனர். இதனை அடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக இந்த விமானம் சுமார் அரை மணி நேரமாக தாமதமாக திருச்சிக்கு புறப்பட்டு சென்றது. ராம்குமார். பூபாலன், தகவலுக்கு நன்றி.